ரீசெண்ட் டைம்ல இந்த மாதிரி வீடியோஸ் நிறையவே இன்ஸ்டாகிராம்ல பார்த்திருப்பீங்க. ஒருத்தங்க நார்மலா ஏதோ ஒரு ஆக்டிவிட்டி பண்ணிட்டு இருக்காங்க, பட் அவங்க கொலாப்ஸ் ஆகி அப்படியே இறந்துடுறாங்க. இதுக்கு சயின்டிபிக்கா எந்த ப்ரூஃப்மே இல்ல, பட் பேஸ்ட் ஆன் ஸ்டடிஸ் இது எதனாலதான் நடந்திருக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு சில அசம்ப்ஷன் நான் எடுத்து வச்சிருக்கேன். அது என்னன்னு சொல்லி பார்க்கலாம். டியூ டு புவர் லைஃப் ஸ்டைல். இப்ப நிறைய பேர் ஒர்க் பண்றது ஒரே இடத்துல உட்கார்ந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. எந்த ஆக்டிவிட்டிஸும் இல்லாதப்போ உங்க கார்டியோவாஸ்குலர் ஹெல்த் ரொம்பவே வீக்கா இருக்கும். இன்னொன்னு நோ ஹெல்தி ஈட்டிங் ஹேபிட்ஸ். இப்ப நிறைய பேர் ஜங்க்ஸ், டீப் ஆயில் ஃப்ரைட்ஸ் இதெல்லாம் சாப்பிடறதுனால அவங்க பிளட் சுகர் லெவல் ரொம்பவே ஹையா இருக்கும், இல்லாட்டி அவங்க கொலஸ்ட்ரால் லெவல் ரொம்பவே ஹையா இருக்கும். இட் மே ஆல்சோ டேமேஜ் த ஹார்ட். இன்னொன்னு ஸ்லீப் ஷெட்யூல். இப்ப நிறைய பேர் ப்ராப்பரா ஸ்லீப் ஷெட்யூல் வச்சுக்கிறதே இல்ல. சொல்ல போனா அவங்க ஒரு 3 to 4 hours தான் தூங்கவே செய்றாங்க. நெக்ஸ்ட் ஒன் இஸ் எக்ஸசிவ் ஸ்ட்ரெஸ். இப்ப நிறைய பேருக்கு அகாடமிக், ஃபினான்ஷியல் ஆர் ஒர்க் ஸ்ட்ரெஸ் நிறையவே இருக்கு. எக்ஸஸ் ஸ்ட்ரெஸ்னால கூட இந்த மாதிரி வரதுக்கு சான்ஸ் நிறைய இருக்கு. இன்னொன்னு அன்மானிட்டர்ட் ஜிம் ப்ராசஸ். ஏன்னா நிறைய பேர் இந்த இன்ஃப்ளூயன்சர்ஸ் எல்லாம் பார்த்து எனர்ஜி ட்ரிங்க் கூட ப்ரீ ஒர்க் அவுட்ஸ் அதெல்லாம் ஆட் பண்ணி எடுக்கிறாங்க. உங்களுக்கு எனர்ஜி ட்ரிங்க்லயும் கெஃபைன் இருக்கும், அண்ட் இந்த ப்ரீ ஒர்க் அவுட்லயும் கெஃபைன் இருக்கும். எக்ஸஸா நீங்க கெஃபைன் எடுக்கிறப்போ அது உங்க ஹார்ட் பீட்டை ரொம்பவே ரைஸ் பண்ணும். அண்ட் நீங்க இன் பிட்வீன் செட்ஸும் சரியா ரெஸ்டே கொடுக்காம போட்டுட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பா இந்த மாதிரி கார்டியாக் அரெஸ்ட் வரக்கு சான்ஸ் இருக்கு. சோ இதை கம்மி பண்றதுக்கு நீங்க என்ன பண்ணலாம்னா, ஃபர்ஸ்ட் திங் இஸ் உங்க ஸ்லீப் ஷெட்யூல். ஒரு நாளைக்கு அட்லீஸ்ட் 7 to 8 hours தூங்குற மாதிரி நீங்க பிளான் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒன் இஸ் கீப் யுவர் செல்ஃப் ஆக்டிவ். நீங்க டெய்லி ஏதோ ஒரு ஆக்டிவிட்டி பண்ண ட்ரை பண்ணுங்க, லைக் வாக்கிங், ஜாகிங் ஆர் ஏதோ ஒரு ஸ்போர்ட்ஸ் விளையாடுறதுக்கு ட்ரை பண்ணுங்க. நெக்ஸ்ட் ஒன் இஸ் கிளீன் ஈட்டிங். கிளீன் ஈட்டிங்னா நீங்க இந்த ஹை புரோட்டீன் டயட் எடுக்கணும் அப்படிலாம் இல்ல, இந்த ஜங்க்ஸ் எல்லாம் அவாய்ட் பண்ணிட்டு நீங்க ஹெல்த்தியா ஃப்ரூட்ஸ், வெஜிடபிள்ல உங்க ஃபுட்ல ஆட் பண்ணி எடுக்க ஆரம்பிங்க. இந்த மாதிரி ஹெல்த்தி லைஃப் ஸ்டைல்ஸ் ஃபாலோ பண்றது மூலமா நீங்க இப்படி ஆகிறத கொஞ்சம் பிரிவென்ட் பண்ணலாம்.